நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ போகும்போது விடுனா உன்னோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு போ. ஒரு 10,000 ரூபாய் நான் உன்னோட அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன். வேண்டாம்மா, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அத நீங்களே வச்சுக்கோங்க. அத சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இப்போ அந்த பணத்தை நீங்க எடுத்தீங்கன்னா நாளைக்கு அது பெரிய பிரச்சனையாயிடும். என்ன பிரச்சனை? உன்னோட அக்காவுக்கும் மனோவுக்கும் கல்யாணம்லாம் ஒண்ணும் நடக்கல. என் புள்ள அவ கழுத்துல தாலி கட்டாம இருந்தது எங்க நல்ல நேரம். அப்படி ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா என் புள்ளையோட 30 லட்சம் ரூபாய்க்கும் நீ இல்ல உரிமை கொண்டாடி இருப்ப. ஐயோ அம்மா, நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? மனோஜோடைய இன்சூரன்ஸ் பாலிசியை கிளைம் பண்ணலான்னு நான் தான் இவர்கிட்ட சொல்லி அனுப்புனேன். உங்க காசு உங்களுக்கு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா உயிரோடு இருக்கிற மனோஜ் பேர்ல நீங்க அந்த பணத்தை வாங்குறது கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கும் கௌரி அக்காவுக்கும் அப்புறம் கொஞ்சம் பேருக்கு தான் இந்த விஷயம் இப்ப வரைக்கும் தெரியும். போதும், நிறுத்து. இனிமே இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. எங்களுக்கு மனோங்கிற பேர்ல ஒரு புள்ளதான் இருந்தான். அவனும் இப்ப எங்க மனசுலயும் இந்த உலகத்திலயும் இல்ல. இனி வரவும் மாட்டான். நீ என் புள்ள மாதிரியே இருக்கிற யாரையாவது கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்தினாலும் அவனை யாருமே நாங்க எங்க புள்ளையா ஏத்துக்க மாட்டோம். அங்கிள், தயவு செஞ்சு நான் சொல்றது உண்மைன்னு நீங்களாவது நம்புங்க. என்ன உண்மைமா? என்னோட காரியங்களை பண்ண இருந்த மகனுக்கு என் சொந்த கையால நான் காரியம் பண்ணிட்டு வந்து நின்னுட்டு இருக்கேன். அவன் போன வேதனையிலிருந்து நாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்க மகனோட ஞாபகங்கள் மட்டும் போதும். அவனுக்கு பதிலா வேற மகன் வேண்டாம். நீ இங்க இருந்து போன்னு சொன்னேல்ல. போதும் அம்மா, இவகிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். நம்ம எல்லாரும் உள்ள போயிட்டா இவ தானாவே வெளியே போறா. அம்மா வாங்கப்பா. அங்கிள், என்ன மருமகனே ஒரே யோசனையில இருக்கீங்க? அந்த பொறுத்து ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு ஒரே யோசனையா? இப்போதைக்கு யாருக்கும் தெரியாதுதான். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துதான் ஆகணும். வந்துட்டியா? உங்களுக்கு நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல மிலிட்டரி. ஆனா இந்த கல்யாணத்துல என்னோட சார்பான எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த டீ கொடுங்க. இது அவனுக்கு. இப்போ உனக்கு வேணும்னாலும் போடுறதுக்கு டீ தூள் இல்ல. நான் டீ குடிக்கிறது நிறுத்திட்டேன். நான் உங்க டீக்காக இங்க வந்து நிக்கல. எனக்கு என் மருமக விஷயத்துல இப்பவே எனக்கு ஒரு முடிவு கிடைச்சாகணும். எப்ப கல்யாணம் பண்றதா இருக்கீங்க? எப்ப வேணா கல்யாணத்தை வச்சுக்க நாங்க ரெடி தான். மத்ததெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. டேட்டு, முகூர்த்தம், மண்டபம், சாப்பாடு இதெல்லாம் பண்ண வேண்டியது பொண்ணு வீட்டு ஆளுங்க தானே. எப்படி? ஒரு 100 பவுன் நகையும் 10 லட்ச ரூபாய் பணமும் போறதுக்கு காரும் கொடுக்குறோம். நல்ல குடும்ப பொண்ணா அதை இதன்னு சொல்லி மயக்கிட்டு டிமாண்ட் வேற பண்றியா? பிரசனா, நீ அடிக்கடி என் பையனோட காலை பத்தி பேசிக்கிட்டு இருக்க பத்தியா? அந்த பழக்கத்தை இதோட விட்டுரு. அவன் நடக்கிறதுக்கு மட்டும் தான் கஷ்டப்படுறான். மத்தபடி அவனோட வேலைகளை அவனே பாத்துக்கிறான். அதை நீ புரிஞ்சுக்கோ. அதான் சொந்த கல்யாணிப்பான்னு ஊருக்கே தெரியுமே. அவன் இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலும் கட்டிக்காரன்னு தான் எனக்கு தெரியுமே. என்ன இவனோட நடிப்பு என்கிட்ட எப்பவுமே செல்லாது. ஒரு 10 பேரை கூப்பிட்டுட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் பூ வச்சுட்டு அங்கேயே தாலி கட்டிட்டு அப்படியே கூப்பிட்டு வரதா உன் கல்யாணம். முடியலனா இப்ப சொல்றான். ஊருக்காரங்களா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு இந்த பிரச்சனை எனக்கு தெரியும். ஆமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்லா பார்த்தேன். நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேணாம். இப்பவே பண்றதுனாலும் நாங்க ரெடி தான். நீங்க கௌரியை கூட்டிட்டு வாங்க. இதோ வரேன்டா. நான் அவளுக்கு சொந்த மாமன். அது சரி. இந்த கல்யாணத்தை நடத்தி குடும்ப வானத்தை காப்பாத்துறது இந்த மாமனோட கடமை. இத பாரா, நல்லா குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு மாப்பிள மாதிரி ரெடியா இருக்கணும். அவளை கூப்பிட்டுட்டு நான் இப்பவே வருவேன். நீயும் ரெடியா இரு மிலிட்டரி. நீ ஏன்டா எல்லாத்தையும் அவங்ககிட்ட மறைச்சுக்கிட்டு? உண்மை என்னங்கிறது வாய் திறந்து சொல்றதானே? வேணாம்பா, நம்ம அதை சொல்ல வேணாம். மனோ உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா இவர் ஊரு முழுக்க பரப்பிடுவாரு. அது இன்னும் பிரச்சனை ஆயிரும். ஒரு பெட்ஷீட் காய போட்டுருந்தனே, ஒரு வேளை கிளிப்பு போடாதால பறந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். யார் அது?
என்னம்மா மாடியில மாடியில என்ன? என்னம்மா என்னாச்சுமா? நம்ம மொட்டை மாடியில ஒரு திருட. என்ன திருடனா? அதெல்லாம் உன்னோட கற்பனையா இருக்குமா? நான் போய் பாக்குறாரு. அங்க போகாதீங்க. என்னங்க, நீங்க தனியா போகாதீங்க. அவன் கல்லுகளை தூக்கி உங்க தலையில போட்டானா உங்க கதை முடிஞ்சிடும். பக்கத்து வீட்டுக்காரங்க யாரையாவது கூப்பிடுங்க. அப்பா போலீஸ்க்கு வேணா ஃபோன் பண்ணுங்க. அவங்க வந்தா கையோட புடிச்சிருவாங்க. அவங்க வேற ஏதாவது பண்ணிட்டா நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும். இப்பயே ஃபோன் போலீஸ் வந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தேவையில்லை. போலீஸை கூப்பிடாதீங்க. நான் திருடன் இல்ல, உங்க பையன் மனோ. என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் இன்னும் சாகல. அம்மா, உங்களுக்கும் என்ன அடையாளம் தெரியலையாமா? நீங்க யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு ஆசையா நான் உங்களை பார்க்க வந்தேன் தெரியுமா? என்னை பார்த்ததோ நான் உயிரோட தான் இருக்கேன்னு தெரிஞ்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சந்தோஷப்படுறதா? எங்க புள்ள செத்து போயிட்டான், அதோட எங்க சந்தோஷமும் செத்து போச்சு. அம்மா வேண்டாம், என்ன அப்படி கூப்பிடாத. செத்து போனவன் எப்பவும் திரும்பி வர மாட்டான். என்னோட புள்ள மனோ செத்து மண்ணோட மண்ணா போயிட்டான். இல்லம்மா, சத்தியமா இல்ல. அது வேற யாரோமா. பாருங்க, நான் உங்க முன்னாடி தான் நிக்கிறேன். பெத்த புள்ள என்ன உங்களுக்கு தெரியலையா? வேண்டாம், நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ ஏதோ ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு வந்திருக்க. இவனை முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. நம்ம மனோதான் இறந்து போயிட்டான்ல. அம்மா, இவன் ஏதோ பிளான் பண்ணி இங்க வந்திருக்கான். இவனுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு இப்பவே இந்த இடத்தை விட்டு அனுப்புங்க. போ, என் முகத்துல முழிக்காத, போ இங்க இருந்து. என் புள்ள பேரை சொல்லிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி வந்து நிக்காத, போடா இங்க இருந்து. அம்மா, அப்பா, அம்மா எதுக்கு இப்படி பேசுறாங்க? ஒரு பெத்த தாய்க்கு தன்னோட மகனை அடையாளம் தெரியாமல போகும்? இல்ல நீங்க ரெண்டு பேரும் நான் செத்து போயிட்டேன்னு தான் நம்புறீங்களா? டேய், நீ இவ்வளவு நாள் எங்கடா இருந்த? இங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்பா. இருந்தாலும் அதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வெளியே வந்தா என்ன ஆகும்னு பயந்துக்கிட்டு வேற யாருக்கும் தெரியாம தலைமறைவா இருந்துட்டேன். இருந்தாலும் வேற ஏதோ ஒரு டெட் பாடியை பார்த்து அது நான் தானே முடிவு பண்ணிட்டீங்கல்ல? போலீஸ் எல்லாம் கன்ஃபார்மா சொன்னதாலதான் நாங்களும் நம்ப வேண்டியதாயிடுச்சு. ஆமாண்டா, வச்சுக்க முடியாதுங்கிறதுனால உடனே காரியத்தை முடிச்சிட்டோம். பரவாயில்லடா, கொஞ்ச நாளைக்கு நீ திரும்ப வந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம். நாம என்ன பண்றதுன்னு யோசிக்க. அம்மா, நீ போனதுக்கு அப்புறம் அம்மா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. நாங்க கஷ்டப்பட்டு மறுபடியும் பழைய நிலைமை கொண்டு வந்திருக்கோம். இப்ப மறுபடியும் உன்னை பார்த்ததும் அம்மாவால ஏத்துக்க முடியல. எல்லாம் சரியாயிடும். ஆமாண்டா, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. மீனு, அண்ணனுக்கு குடிக்க ஏதாவது கொடு. சரிப்பா. நான் போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன். அது நம்ம பையன் மனோதா ஷோபா. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். காயத்ரி சொன்னதெல்லாம் உண்மைதான். இறந்து போனது வேற யாரோ தான். நாம காரியம் பண்ணது வேற ஏதோ ஒரு உடம்புக்கு தான். என்கிட்டயும் மீனி குட்டியும் மனு எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் இது வரைக்கும் அனுபவிச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டான். அது நிச்சயமா நம்மளோட புள்ள மனோதா ஷோபா. நம்ம புள்ள இது வரைக்கும் அப்படி நினைச்சுதான் நான் அவன் மேல பாசத்தை கொட்டி வளர்த்தேன். அவன் நமக்கு தீராத கடனையும் துக்கத்தையும் கொடுத்துட்டு போனப்பதான் அவன் என் வயித்துல பிறக்காத புள்ளங்கிறத அவன் எனக்கு ஞாபகப்படுத்திட்டான். அவன் உங்க மூத்த தரத்து புள்ளங்கிறத ஒரு சின்ன விஷயத்துல கூட நான் அவனுக்கு காமிச்சதில்ல. நான் பெத்த புள்ளைய நினைச்சுதான் நான் அவனை வளர்த்தேன். நீ எதுக்காக இதெல்லாம் இப்ப பேசுற? என்னோட மனவை நீ பெத்தெடுக்கலன்னு நான் கூட மறந்து போய் தான் இருந்தேன். இப்ப எதுக்காக நீ இத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப வந்துருச்சு. நான் பெத்த பொண்ணை விட
அன்பையும் பாசத்தையும் கொட்டிதான் நான் அவனை வளர்த்தேன். ஏதாவது செஞ்சா பாதியில முக்கா பாகத்தை அவனுக்கு கொடுத்துட்டு தான் மிச்சத்தை என் பொண்ணுக்கு நான் கொடுத்தேன். நாளைக்கு நீங்களும் நானும் போயிட்டோன்னா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அண்ணனா இருப்பான்னு நினைச்சுதான் நான் அவனை வளர்த்தேன். அவன் கண்டிப்பா இருப்பான் சோபா. கடவுள் நமக்கு நம்ம பிள்ளைய திருப்பி கொடுத்துட்டார்ல. நம்ம பொண்ணுக்கு என்னைக்கும் அவன் அண்ணன் துணையா இருப்பான். இல்ல, மீனுவோட அண்ணன் இறந்து போயிட்டான். இப்ப திரும்ப வந்திருக்கிறது என் பொண்ணுக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கையை கெடுக்க வந்த ஒரு புது மனு. அவனை என் புள்ளைய நினைக்கிறதுக்கு இனிமே என்னால முடியாது. சோபா, நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்படிலாம் நடந்ததுக்கு காரணம் மனோவா? அவன் அந்த ரவி ஏமாத்திட்டான்னு உனக்கும் தெரியும்ல. அதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க. செத்து போனவனுக்கு ஜாதகம் பார்க்க இனிமே நான் விரும்பல. வாழ போற என் பொண்ணோட வாழ்க்கையை தான் நான் பார்ப்பேன். நம்ம 2 பேருக்கும் பிறந்தது ஒரு பொண்ணு மட்டும்தான். அதுக்காக என்னோட புள்ளைய என்ன வெளியே போக சொல்ல சொல்றியா? இல்ல, நானும் என்னோட பொண்ணு அதை செய்ய மாட்டோம். வேற என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மனு உயிரோட இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வரும் நீங்க கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? யார் யாருக்கு என்னென்ன பதில் சொல்ல வேண்டி வரும்னு உங்களுக்கு தெரியுமா? இதையெல்லாம் யோசனை பண்ணிட்டு தான் நான் சொல்றேன். நம்ம மனு இறந்துட்டா. இப்ப வந்திருக்கிறவனை நம்ம ஏத்துக்க போறது இல்ல. ஏதாவது பண்ணி அவனை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பித்தான் ஆகணும். சோபா, நீங்க அவனை அனுப்பலன்னா நான் அனுப்புவேன். நான் உன்னை பெத்த அம்மா இல்லைன்னு அவன் முகத்துக்கு நேரா நான் சொல்லுவேன். வேண்டாம் சோபா. அவனை கொல்ற நிலைமை வந்தாலும் நீ அவனோட அம்மா இல்லைன்னு அவன் முகத்தை பார்த்து சொல்லிடாத. சாவை விட பெரிய வலி அது அவனுக்கு கொடுக்கும். நான் அவன்கிட்ட எதையாவது சொல்லி எங்கேயாவது அனுப்பிடுறேன். இப்பதானே வந்திருக்கான். கொஞ்ச நேரம் அவன் இங்க இருந்துட்டு போட்டுமே. ஏதாவது சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும் என் புள்ள. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? இங்க வா. என்னடா இப்படி கத்திக்கிட்டே இருக்க? என்கிட்டயே அவனுக்கு விளையாட காட்டுறானுங்க. என்ன பிரச்சனை? சீக்கிரமே கௌரியை போய் ரெடியாக சொல்லு. இன்னைக்கு அவளுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ். ரிஜிஸ்டர் மேரேஜா? ஆமா. ஓடி போடணும்னு நினைச்சவங்களுக்கு தாலியும் மாலையும் முக்கியம் இல்லல்ல. எங்க அவள கௌரி? பிரசன்னா, ஒரு நிமிஷம் இரு. கௌரி மட்டும் வந்தா எப்படி ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும்? என்ன ஏமாத்திரியா? அந்த மிலிட்டரியும் பையனையும் ரெடியாக சொல்லிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஒரு பொண்ணோட பேர் மட்டும் கெட்டு போச்சுன்னா போனதுதான். அதுக்கப்புறம் அந்த பையனே கெட்டிக்கிட்டாலும் போனதுதான். நம்ம 2 பேரும் இங்க இருக்கிற மாதிரி அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல. பிரசன்னா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். சீக்கிரமா நீயும் போய் ரெடியாகு. கௌரி எங்க? இல்ல நானே அவளை கண்டுபிடிக்கிறேன். கௌரி, கௌரி. இவன் அட கடவுளே, இவனுக்கு எப்படி நான் உண்மையை சொல்லி புரிய வைக்கிறது? ஆகா, கனவு கண்டுட்டு இருக்கியா மருமகளே கௌரி? என்ன மாமா? என் செல்ல மருமகளை சீக்கிரம் ரெடியாகு. இன்னைக்கு உனக்கு கல்யாணம். கல்யாணமா? ஆமா, உனக்கும் ராஜேஷுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ். சரியான நேரத்துல பண்ணலன்னு வச்சுக்கோ, அப்புறம் முடியவே முடியாது. என்ன பேசுறீங்க நீங்க? ராஜேஷை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நான் எப்ப உங்ககிட்ட கேட்டிருக்கேன்? இதெல்லாம் நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியணுமா என்ன? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி, நீ எதுவும் பேசாம சீக்கிரம் போய் ரெடியாகு. என்னம்மா இதெல்லாம்? இவருக்கு இப்ப என்ன ஆச்சு? அது சரி, பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு இப்ப ஏன் மேல தப்பு சொல்றீங்களா? நீ அவகிட்ட சொல்லி புரிய வை. நானே சொல்லி புரிய வச்சோம்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். பிரசன்னா, நீ இப்ப அவகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நீ வா, உனக்கு தெரியாத சில விஷயங்களை நான் இப்ப உன்கிட்ட சொல்றேன். நீ என்னத்தை இவர்கிட்ட தனியா சொல்ல போற? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. சரி விடு, நானே சொல்றேன். ஒரு தாய் மாமனா உங்க கடமையை நீங்க செய்யணும்னு ஆத்மார்த்தமா நினைக்கிறது உண்மைன்னா எனக்கும் ராஜேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்காதீங்க. என்ன என் மன கூட சேர்த்து வைக்க உங்களால முடியுமா சொல்லுங்க? அப்ப அதுதான் விஷயமா? இங்க பாரு சு, உன் மக ஏதோ சீரியஸான விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நான் இந்த விஷயத்துல சீரியஸா தான் இருக்கேன் மாமா. நிறைய பிரச்சனை வரும் தான். எங்களோட வாழ்க்கை அவ்வளவு ஈஸியா இருக்காது. இருந்தாலும் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு இந்த ஜென்மத்துல கிடையவே கிடையாது. இதை எங்க போய் வேண்டிக்கிட்டாலும் மாற போறது கிடையாது. இல்ல பிரசன்னா, இது நீ நினைக்கிற மாதிரி விஷயம் இல்ல.
நான் நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். வேணாம் சு, இனிமே நீ என்கிட்ட ஒன்னும் சொல்ல வேணாம். எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீ உன் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோ. முடிஞ்சா இங்க இருந்து வெளியே அனுப்பாம பாத்துக்கோ. இல்லனா கண்டவனோட புள்ளைய வயித்துல வாங்கிக்கிட்டு அதோட அப்பா மனம் தானே சொல்லிட்டு தெரியவா. பிரசன்னா, நான் இப்படி சொல்றேன்னு கஷ்டப்படாத சு. ஆனாலும் சொல்லாம இருக்க முடியல. அப்புறம் இந்த குடும்ப நாரதை என் கண்ணால பார்க்க வேண்டியதா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். அண்ணா, என்னால இப்பயும் நம்ப முடியல. நான் இப்ப கனவு கண்டுட்டு இருக்கணும்னு எனக்கு தோணுது. இவ்வளவு நாளா நீ இல்லாததை நினைச்சு நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அப்படிலாம் இல்லம்மா. அண்ணன் நான் இங்க தான் இருக்கேன். இனிமே நான் உங்க கூட தான் இருக்க போறேன். என்ன அம்மா சம்மதிச்சிட்டா போதும். அப்ப நீதான் சொல்லி அந்த டெட் பாடியை காட்டினது? ஐயோ அண்ணா, இந்த ஒண்ணும் இல்ல, பொறுமையா சாப்பிடு. போதும்மா, நீ இதை எடுத்துட்டு போயிடு. நீ எதுவும் சொல்ல வேணாம். அது யாருன்னு போலீஸே கண்டுபிடிக்கட்டும். அவங்களுக்கு தெரியும்ல. தப்பு என் பக்கம்தாம்மா. அது ஒத்துக்கலனாலும் ரவி இறந்து போனது என் கையால தாம்மா. அதனால கண்டிப்பா என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீ அதை பத்தி எதுவும் யோசிக்காதனா. எல்லாத்தையும் பாத்துக்கலான்னு அப்பா சொன்னார்ல. நீ எப்படியும் இப்ப டயர்டா தான் இருப்ப. நீ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கடவுளே, இவங்களா? காயத்ரி வேற வீட்டுல இல்லையே. கௌரி என்னன்னாலும் வெளியே வரமாட்டா. இந்த நேரத்துல இவங்க வரணும். வாங்க, நீங்க நந்தாவோட அம்மா தான்? ஆமா. வணக்கம். நந்தா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாளாவே உங்க வீட்டுக்கு வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா ஏதாவது ஒரு தடங்கல் ஆயிடுது. ஆமா, காயத்ரி எங்க? அவ வேலைக்கு போயிருக்கா. வேலைக்கு போயிருக்காள? அது எப்படி நந்தா? நாம இங்க வரோங்கிற விஷயத்த நீ அவகிட்ட சொல்லலையா? இல்லம்மா, அவ வீட்டுல இல்லைன்னா என்னம்மா? நம்ம என்ன அவளைய பார்க்க வந்திருக்கோம்? ஆன்டி கிட்ட தானே பேச போறோம். இருந்தாலும் 2 நாளைக்கு முன்னாடி காயத்ரி கிட்ட வரேன்னு சொல்லி இருந்தனே. நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்திருக்கலாம்ல. சொந்த வாழ்க்கையை விடவா அவளுக்கு வேலை முக்கியமா போயிடுச்சு? இல்ல நாங்க வர்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல, அப்படிலாம் எதுவுமே சொல்லல. ஒருவேளை மறந்து போயிருப்பா. குடும்பத்தை கவனிக்க அவ தானே ஓடிட்டு இருக்கா. அவ குடும்பத்து மேல வச்சிருக்கிற அக்கறையை பத்தி இவன் என்கிட்ட சொல்லி இருக்கான். அதெல்லாம் நல்லதுதான். ஒரு பொறுப்பான பொண்ணத்தான் நானும் என் பையனுக்காக பாத்துட்டு இருக்கேன். ஆனாலும் அதெல்லாம் சீக்கிரம் நடக்கணும்ல. இதுக்கப்புறமும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களால முடியாது. வாங்க, நம்ம உள்ள போய் பேசலாம். வா. வந்துட்டான் கல்யாணம் பேசுறதுக்கு. என் மனோவை போலீஸ்ல காட்டி கொடுக்கறதுக்கு இவனும் தானே காயத்ரிக்கு சப்போர்ட் பண்ணா. அவரை மாட்டி விட்டுட்டு இவங்க சந்தோஷமா வாழணுமா? அது நடக்காது. என் மனோ எனக்கு கிடைக்காம இவங்க ஒன்று சேரக்கூடாது. இந்த காயத்ரி பொண்ணு ஏன் இப்படி பண்ணிட்டா? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். காயத்ரிக்கு ஒரு அக்கா இருக்கால்ல, அவ எங்க? எங்க ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்களா? மா, நீங்க நினைக்கிற மாதிரி கௌரிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. அவ ஓகே ஆயிட்டா. அது மாதிரி எல்லாம் ஓகேயா இருந்தா நல்ல விஷயம்தான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? முதல்ல அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏதாவது சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். குடிங்க. இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. இப்ப யாரு இந்த மாதிரி சர்பத்தெல்லாம் குடிக்கிறாங்க? நீ வேணா குடி, எனக்கு வேண்டாம்.
அம்மாக்கு சுகர் இருக்கு, அதான். உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை பத்தி பேசலான்னு தான் வந்திருக்கோம். அத பேசி முடிக்கிறதுக்கு இந்த வீட்ல பெரியவங்க இல்ல தானே? நீங்க இப்படி உட்காருங்க. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் என் வீட்டுக்காரி இறந்து போயிட்டாரு. நந்தா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப என் கூட இருக்கிறது என் தம்பி பிரசன்னா. அவன் இப்ப வெளியே போயிருக்கான். வேண்டாம், நான் ஒன்னும் அப்படி நினைக்கல. நந்தாவும் அப்பா இல்லாத பையன்தான். ஆனா அவரோட குடும்பத்திலயும் என்னோட குடும்பத்திலயும் எங்களுக்கு சுத்தி நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. என் அண்ணனோட பொண்ணுங்களும் இவன் அப்பாவோட சொந்தத்திலயும் நிறைய முறை பொண்ணுங்க இருக்காங்க. எல்லாரும் இன்ஜினியர், டாக்டர்ஸ்னு படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க யாருக்கும் நந்துவ கட்டிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா என் பையன் உங்க பொண்ணுதான் வேணும்னு சொன்னா நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? அம்மா, இதெல்லாம் எதுக்குமா இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் பேசினா போதும். போதும் போதும். நான் கிராமத்தை சேர்ந்தவ. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசிடுவேன். உண்மைய சொல்றதுல எந்த தப்பு இல்ல. இல்ல, உங்க மனசுல என்ன இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. வேண்டாம், இவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அவன் பாக்குற வேலைக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்க வருவான். ஆனா விரும்பின பொண்ணத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லும் போது என்ன சொல்ல முடியும்? ஆனா சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. 1, கல்யாணத்தை 1 மாசத்துக்குள்ள நடத்தணும். 2, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா காயத்ரி உங்க குடும்பத்தை பாத்துக்க கூடாது. நான் அவளை கூட்டிக்கிட்டு என்னோட கிராமத்துக்கு போயிடுவேன். அது உங்க இஷ்டம்தான். அப்புறம் காயத்ரி வேலைக்கு போற விஷயத்த பத்தி சொல்லணும். அவங்க அப்பா வேலைதான் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வேலையை விட்டுட்டு வான்னு சொன்னா அவ நிச்சயமா கேட்க மாட்டா. இப்படி சொன்னா எப்படி? காலேஜ்ல லெக்சரரா வேலை பாக்குறவனோட பொண்டாட்டி போஸ்ட் ஆபீஸ்ல லெட்டர் கொடுக்கற வேலையில இருக்கான்னு என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா அது எனக்கு வெக்கக்கேடு. நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு மரியாதை உண்டு. போஸ்ட் உமன் காயத்ரி தான் நான் லவ் பண்ணேன். அப்புறம் எதுக்கு அவ அந்த வேலையை விடணும்னு நீங்களே சொல்லுங்க. அப்படியா? அதுதான் உன் முடிவுன்னு அப்படியே இருக்கட்டும். இனி நான் எதுவும் பேசுறதா இல்ல. ஆனா 1 மாசத்துல கல்யாணம் நடக்கணும், அதை மாத்திக்க முடியாது. இவன் கல்யாணத்தை பத்தி என் சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்லி சொல்லி எனக்கு அலுத்து போச்சு. காயத்ரி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இப்ப அதுவும் இல்லாம மூத்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சுதான் இளைய பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னா அதுக்கான முடிவை இப்ப சொல்லுங்க. இல்ல, என்னால இந்த கல்யாணம் நிக்காது. ஆனா வேற சிலர் இதை நிப்பாட்ட ட்ரை பண்றாங்களே, உங்க கூட இருக்கிறவங்களே தான். ஒருத்தி இங்க வந்து பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு போனா. வந்தவ நந்தாவோட முறை பொண்ணுன்னு சொன்னா. பேரு தேவிகா. நீங்க இந்த வீட்ல தங்கறதுக்கு கொடுத்த அட்வான்ஸ கூட புதுசா வந்தவங்க கிட்ட வாங்கிட்டு போயிட்டா. என்ன கௌரி நீ சொல்ற? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க நந்தா. இந்த வீட்டோட பந்தத்தை ஒரேடியா முடிச்சுக்கணும்னு யாரோ சொல்லி கொடுத்து அனுப்புற மாதிரி தான் அவ நடந்துக்கிட்டா. யார் சொல்லி கொடுத்து வந்தா? அவ அப்படி சொன்னாளா? ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதம்மா. உன் அம்மா இவ்வளவு நேரம் அந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பயம்தான் காரணம். உங்களுக்கு எதிராக அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உங்களோட மகன் என் தங்கச்சியை கட்டிக்காம போயிட்டாருனா? கௌரி, நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு. இப்போ நீங்க யாரு கூப்பிட்டது? உள்ள போ. இது நீ பேச வேண்டிய விஷயம் கிடையாது. இருமா. காதலிச்ச பொண்ண சும்மா கழட்டி விட்டுட்டான்னு யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக என்ன கருவியாக்கி இந்த பந்தத்துல இருந்து கழண்டுக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க. கௌரி வேண்டாம். நீ மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசிட்டு இருக்க. ஆனா நான் சொன்னதுதான். காயத்ரி என் கூட ஓடி வர ரெடியா இருந்தானா நான் அவளை எப்பயோ கூட்டு போயிருப்பேன். அதான் யாராலையும் தடுத்திருக்க முடியாது. அம்மா வாங்க போலாம். நந்தா, ஆண்டி பயப்படாதீங்க. காயத்ரி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு சீக்கிரமா ஒரு நல்ல முடிவாடுங்க. நான் வரேன். கண்டிப்பா நான் வருவேன். அம்மா
நீ எதுக்குடி இப்ப அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? எதை எப்ப பேசணும்ன்ற விவஸ்தை கூட இல்லையா உனக்கு? நான் தெளிவாதாம்மா பேசுறேன். நான் நடக்காத ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கேன்னு உன்னால சொல்ல முடியுமா என்ன? நாளை பின்ன என்னாலதான் காயத்ரிக்கு கல்யாணம் ஆகாம இருக்குன்னு யாரும் சொல்லாதீங்க. அங்க ஏதோ திரும்ப பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நந்தாவும் உங்க அம்மாவும் போனதை பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்படி நடக்க வாய்ப்பு இல்லையாடா, பிரச்சனை தான் அங்க இல்லல்ல. உனக்கு அப்படி தோணி இருக்கும். இல்லப்பா, ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. அங்க போய் ஏதாவது விசாரிக்கலான்னு பார்த்தா நம்மளால அங்க போக முடியாது. ஏண்டா, நம்மளதான் அவங்க யாரும் வர வேண்டாம்னு சொல்லலையே. நீயே நேரடியா போய் விசாரிச்சு பார்த்தா தெரிஞ்சு போகுது. நீ ஒண்ணு பண்ணு, இந்த அப்பளத்தை பொறிச்சுக்கிட்டு நான் நேரடியா போய் என்னன்னு விசாரிக்கிறேன். வேணாம்ப்பா, எனக்கு என்னமோ பொண்ணு பார்க்க வந்தப்ப காயத்ரி அங்க இல்லல்ல, அதான் உங்களுக்கு கோவம் வந்து. காயத்ரி அங்க இருந்தாலும் பிரயோஜனம் இல்லடா. நந்தனுக்கு உங்க அம்மாவுக்கும் தெரியணும்ல. அவங்க திரும்பி போயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை மனோவை மாட்டி விட்டது காயத்ரி தான் நினைச்சுக்கிட்டு கௌரி ஏதாவது. தேவிக்கு அங்க வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கா. நீ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன காரணமா வச்சுதான் நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்கன்னு தெரியும். அதெல்லாம் முடிஞ்சதுனால தான் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. தேவிகாவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் முன்னாடியே கொடுத்துட்டு தான் வந்தேன். ஆனா அந்த விஷயத்த கௌரி அக்கா மறுபடியும் எதுக்காக எடுத்து பேசினாங்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை. ஆனா எனக்கு புரிஞ்சிச்சு. கௌரி உங்ககிட்ட இருந்த பகையை தான் தீர்த்திருக்கா. மனோவை மாட்டி விட்டது நான் தான்னு கௌரி நம்புறா. இவ்வளவுதான் அக்காவோட மனசு. அப்படியே இருந்தாலும் இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? மத்தவங்களுக்காக நீ காட்டுற அந்த கரிசனத்தால கஷ்டப்படுறது என்னமோ நான் தான். போதும், இனிமேல அதை ஸ்டாப் பண்ணு. அப்பப்போ சொந்த வாழ்க்கைக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணு. நான் என்னதான் பண்றது? நான் என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் மறந்துட்டு உங்க கூட என்ன வர சொல்றீங்களா? என்னுடைய சுயநலத்துக்காக என் அம்மாவையும் என் கூட பிறந்தவங்களையும் மறக்க சொல்றீங்களா? நான் அப்படி சொன்னேனா? எனக்கும் அம்மா குடும்பம்லாம் இருக்கு. அவங்க எல்லாரையும் எதிர்த்து தான் நான் இஷ்டப்பட்டு ஒன்ன பொண்ணு கேட்க உன் வீட்டுக்கு நான் வந்தேன். அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சாகணும். உடனே கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது நந்தா. நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்டே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம்னு. அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு அங்க வராதீங்க. நீ சொன்னோன்னே நான் ஸ்டாப் பண்ணிடுற மாதிரி என்னால எங்க அம்மாவை நிறுத்த முடியாது. அவங்களுக்கு என் விஷயத்துல சில பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாவே இருக்கு. அவங்க பண்றதை அவங்க பண்ணிட்டு போகட்டுமே. நான் அதுக்கு எந்த தடையாவும் இருக்க மாட்டேன். யாரையும் நீங்க கட்டாயப்படுத்த வேண்டாம், யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க உங்க மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. என்னமா இது? இதுல 70,000 ரூபாய் இருக்கு. நந்தாவோட பணம்னு சொல்லி கத்தி வாசுகிட்ட நீ வாங்கினது 60,000 ரூபாய் தானமா? ஆமா, ஆனா அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல நான் அந்த பணத்தை வாங்கிட்டேன். இப்போ உங்க மருமக கௌரி நந்தா கிட்ட இந்த விஷயத்தை வச்சு எனக்கு எதிராக யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால அந்த பணத்தை வட்டியோட திருப்பி கொடுக்கறது தானே நல்லது. ஒருவேளை வட்டி வேணானா அதிகமா இருக்கிற அந்த 10,000 ரூபாவை நீங்க எடுத்துக்கோங்க. பிரச்சனை மாமா, உன்னை பார்க்கும் போதே தெரிஞ்சது பணம் உனக்கு பிரச்சனையே இல்லைன்னு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பணத்தை நான் யார்கிட்ட கொடுக்கணும்? கத்தி வாசுட்ட கொடுக்கணுமா இல்ல? கத்திவாசு இந்த பணத்தை என்கிட்ட கேட்கல, இனி கேட்கவும் போறது இல்ல. அதனால பணத்தை பத்தி பேசுறவங்க கிட்ட இதை கொடுக்கறது தானே சரியா இருக்கும். கத்திவாசுவோட பிரச்சனைய அவங்களே தீர்த்துக்கிட்டோம். உண்மையை சொன்னா இந்த பணம் அந்த குடும்பத்துக்கு இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கத்திவாசு போயிருந்தாலும் எப்ப வேணாலும் பணத்தை கேட்டு சண்டை போறதுக்கு திரும்ப வரலாம். அதுக்கு முன்னாடியே நாம இந்த காசை கொடுத்து அவனை அடைக்கிறலாம்ல. இப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. எப்ப வேணாலும் முழுகிற கப்பல் மாதிரி இருக்கு அந்த குடும்பம். அந்த வீட்டுக்கு துணையா ஒரே ஆம்பளையா கஷ்டப்படுறது நான் தான். என் நிலைமை நீயே யோசிச்சு பாரு. எனக்கு புரியுது பிரசன்ன மாமா. உங்க பிரச்சனையெல்லாம் தீரத்துக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? ஐயோ, அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபாவது கடன் இருக்கும். அதனாலதான் என் மச்சானுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு. 10 20 எவ்வளவு நாளும் சரி நான் தரேன். ஆனா என்னோட நந்தாவ நீங்க தான் எப்படியாவது என்கிட்ட திருப்பி தரணும். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நந்தா கிஷோர டாக்டர் தேவிகாக்கு வேணும். ஆனா அவன் காயத்ரியை லவ் பண்றான் அதானே? நந்தா காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க போறது எனக்கு தெரியும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டு தெரியுமா? காரணம் அவன் மேல குடியிருந்தப்போ நான் என்ன நினைச்சேன்னா மூத்த பொண்ணு கௌரியை தான் காதலிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ அப்ப கொஞ்சம் லூசா தான் இருந்தா. நான் அவங்க 2 பேரும் செட் ஆயிருவாங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நந்தம் போன உடனே எதிர் வீட்டுல இருக்கிற அந்த ராஜேஷ பிடிச்சிட்டான்னு எனக்கு அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது. ஓஹோ, கதை அப்படி போகுதா? ரொம்ப நல்லா இருக்கு. இவ்ளோ குழப்பங்கள் இருக்கிற அந்த குடும்பத்துக்குள்ள என்னோட நந்தா வந்து மாட்டிக்கணுமான்னு சொல்லுங்க. அவரை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன்னு சொல்லுங்க. ஒருவேளை அவங்க ஒத்துக்கிட்டாலும் நந்தா அதுக்கு ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுவ? அவர் மனசை மாத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. அவங்க பணத்தை வாங்கிட்டா மட்டும் போதும். அப்புறம் ஒரு 5 லட்சம் ரூபாய் நான் பர்சனலா உங்களுக்கு தனியா தரேன். எதுவா இருந்தாலும் ஒரு 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கோ. நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். பிரசன்னா மாமா, நீங்க மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா இது நடக்கும். ஆல் தி பெஸ்ட் மாமா. பிரசன்னா மாமா. ஓகே ஓகே ஓகே. தம்பி, நீ எழுந்திருப்பா. போய் மூஞ்ச கழுவுப்பா. நாம உடனே ஒரு முடிவு எடுக்கணும்ப்பா. எதை பத்திப்பா? அம்மா, இப்ப என் மேல இருந்த சந்தேகம்லாம் உங்களுக்கு போயிருச்சுல? எனக்கு இப்ப சந்தேகம் இல்ல, பயம்தான் இருக்கு. எந்த நிமிஷம் உன்னை தேடி இந்த வீட்டுக்கு போலீஸ் வருங்கிற பயம். இல்லம்மா, நான் இங்க வந்ததை யாரும் பார்க்கல. அப்புறம் எப்படி போலீஸ்க்கு நான் இங்க இருக்கிற விஷயம் தெரிய சொல்லுங்க? நீ சொல்றத பார்த்தா வாழ்க்கை முழுக்க இங்கேயே ஒளிஞ்சிருக்கலாம்னு முடிவு பண்ண மாதிரில இருக்கு. அட, என்னம்மா பேசுறீங்க? எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் என் அப்பா அம்மா கிட்ட தானே வர முடியும். நீங்க தானே என்ன காப்பாத்தி ஆகணும். இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நாங்க எப்படிடா உன்னை காப்பாத்துறது? இருந்த ஒரே ஒரு வீட்டு பேர்லயும் 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு ஓடணும் வந்தானே நீ. உனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி உனக்கு இருக்கா. அவளோட வாழ்க்கையும் நாங்க தான் பார்க்கணும். அவளோட கல்யாணத்தை பேசி முடிக்க நாளைக்கு பையன் வீட்டுல இருந்து வராங்க. அப்படியா? சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா நடத்தலாமா? ராஜுவுக்கு மீனு ரொம்ப பிடிக்கும்ல. நான் இந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்துறேமா. உன்னால எப்படி நடத்த முடியும்னு சொல்ற? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் செத்து போனவன் தான் நீ. அப்புறம் எப்படிடா அவன் அண்ணன் ஸ்தானத்துல நின்னு இந்த கல்யாணத்தை நடத்துவே? போதும் சோபா, நீ அவகிட்ட இந்த மாதிரி பேசாத. உலகத்துல இறந்து போனவன் திரும்ப வர்றது ஒண்ணும் புதுசா நடக்கலையே. இவன் விஷயம் அப்படி இல்லங்க. உங்களோட புள்ள ஒரு கொலைகாரன். மனோ, உன்கிட்ட நான் இன்னொரு உண்மையை கூட சொல்லி ஆகணும். உனக்கு வந்த இன்சூரன்ஸ் பணத்துல தான் உன் தங்கச்சியோட கல்யாணத்தை பண்றதுன்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சதுன்னா உன் தங்கச்சியோட வாழ்க்கை மொத்தமா வீணா போயிடும். ரவிய கொன்ன கேஸ்ல நீயும் ஜெயிலுக்கு போயிடுவ. அதனால என்ன பண்றதுன்னு நீயே முடிவு பண்ணு. இனி இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதும் இல்லாம போறதும் உன் முடிவுல தான் இருக்கு. அப்பா, அம்மா எதுக்காக என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறாங்க? நான் இனி உயிரோடு இருக்க கூடாதுன்னு அம்மா நினைக்கிறாங்களா? ஏய், அப்படி இல்லடா. இந்த குடும்ப சூழ்நிலையை நினைச்சுதான் அப்படி பேசுற. நீ அதை நினைச்சு கவலைப்படாதடா. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வழி பிறக்கும். நீ கவலைப்படாம இரு.
சு சு என்ன பிரசன்னா? கொஞ்சம் வெளியே வா. இத கொஞ்சம் வாங்கி வை. இது என்னடா பிரசன்னா? கொஞ்சம் லட்டு ஜிலேபி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பசங்களுக்கு கொடு, அவங்க சாப்பிடட்டும். இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். இல்லனா சும்மா கொடுப்பாங்களா? கொஞ்சம் பணம் கைக்கு வந்தது, அதான் பசங்க சாப்பிட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுதான் உன் பிரச்சனையே. காசு கிடைச்சிட்டா டாம் தும்னு எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவேன். வேற எதுக்காவது வச்சுக்கலாம்ல பிரசன்னா? இதெல்லாம் சாப்பிட்டா நோய் தான் வரும். வேற என்னடா வரும்? பசங்க இந்த மாதிரி ஸ்வீட்டை சாப்பிடறதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும்ல. அவங்க ஆசைப்படுற மாதிரி என்ன சாப்பிடணுமோ சாப்பிடட்டும். நீ அதை அவ கையில கொடு. எல்லாரும் போய் சாப்பிடுங்க போங்க. 1000 ரூபாய்க்கு ஸ்வீட்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு நிமிஷம் நில்லு காவியா. மாமாக்கு இதை வாங்கறதுக்கு காசு எப்படி வந்துச்சுன்னு சொன்னா இது உள்ள போகும். நீ ஏன் இப்படி கேக்குற? நான் ஒண்ணு யாருக்கிட்டையும் போய் வழிப்பறியெல்லாம் பண்ணிட்டு வரல. மாமா இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்களே. அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது, அதனால 2 ரவுண்ட் என்ன அடிச்சேன். சந்தோஷத்துக்கு? யார் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து விட்டாங்க? அத முதல்ல சொல்லுங்க. இங்க பாரு, நான் தான் உனக்கு மாமா, நீ எனக்கு மாமா இல்ல. என்னமோ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? வேணும்னா சாப்பிடு, இல்லைன்னா தூக்கி போடு. ஒரு வயசுக்கு மரியாதை இல்ல தல்ல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, குடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு வராதானே. எனக்கும் என் பசங்களுக்கும் சுத்தமா பிடிக்கல இது. அந்த அளவுக்கு குடிக்கல சு. நான் வந்தோன்னா குடிச்சிருக்கணும் உனக்கு தெரிஞ்சதா? இல்லல்ல. அவளுக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் எனக்கு குறை சொல்லிட்டே இருப்பா. நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் எல்லாம் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. இந்தா, இவ்வளவு டைட்டா இருக்கு. இந்த அப்படி. டேய், இது என்னடா இவ்ளோ காசு? இதுல 60,000 ரூபாய் பணம் இருக்கு. நம்ம கத்திவாசுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. முதல்ல இவ்வளவு காசு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லு எனக்கு. நீ பயப்படாத சு. நான் அவகிட்ட இருந்து திரும்ப வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்து கத்திவாசிட்ட இருந்து நந்தாவோட பேரை சொல்லி காசை வாங்கிட்டு போனாலே அந்த டாக்டர் பொண்ணு தேவிகா, அவகிட்ட இருந்து எதுக்காக இந்த பணத்தை திருப்பி வாங்குனீங்க? அப்புறம் வேற யாரும் நீ வாங்குவியா? நமக்கு இந்த பணத்தை வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. யார்கிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்கினாலும் அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த பணத்தை கொடுக்கட்டுமே. அவ கொடுக்கலனா? இங்க பாரு சு, கத்திவாசிட்ட இருக்கிறது இவளோட செக்கும் பத்திரமும். அவன்கிட்ட காசு கொடுக்கலனா அப்புறம் அவன் பிரச்சனை பண்ணுவான். இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் அந்த பொண்ணு பணத்தை ஏன்ட்ட கொடுத்தா. அவ இது மட்டும் பண்ணிருக்க மாட்டான். ஏதாவது காரியத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிருப்பா. கத்திவாசுக்கு கொடுக்க வேண்டியது அவளை கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. அவ கொடுப்பா. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும். இந்த கடனை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற மொத்த கடனை அவ தீப்பா. ஆனா நீ உன்னோட திமிரெல்லாம் நீ மாத்தி வச்சுக்கோ. நீ அவளுக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா போதும். அது என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். வேண்டாம். இப்ப நீங்க அதை சொன்னீங்கன்னா அப்புறம் எங்க அம்மா கூட பிறந்தவர்னு கூட நான் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். எங்க அப்பா எங்களை நல்ல எண்ணத்துல தான் படிக்க வச்சிருக்காரு. கேவலம் இந்த மாதிரி காசுக்காக எதையும் பண்ண சொல்லல. இந்த மாதிரி அவ பண்ண சொன்னான்னு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணீங்க, மரியாதை கெட்டு போயிடும். உங்களால எப்படி அண்ணகிட்ட இப்படிலாம் பேச முடியுது? அண்ணா பாவம் இல்லையாம்மா? அவன் பாவம் இல்லைன்னு நான் ஒன்னும் சொல்லலையே. இந்த வீடு இப்ப இருக்கிற நிலைமையை தான் நான் சொன்னேன். அண்ணனை விட பணம் முக்கியமாமா? திரும்ப கிடைச்ச அண்ணனை மறுபடியும் இழந்துடக்கூடாது, அதானமா முக்கியம். நான் இழக்கணும்னு சொல்லலடி. அப்போ அவன் பேர்ல வந்த 30 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்தையும் நம்ம திருப்பி கொடுத்துடலாமா? அப்புறம் ராஜுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காது, பரவாயில்லையா? மனோ இங்க இருந்தானா முதல்ல நம்ம கையை விட்டு போறது இந்த வீடு தான். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்காம போயிடும். சாதாரணமா செத்து போனவன் திரும்பி வந்தா ஊருக்காரங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஆனா உன்னோட அண்ணன் ஒரு கொலை பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடி போனவன். முதல்ல அவனை தேடி வர்றது போலீஸா தான் இருக்கும். சரிம்மா, அண்ணனை இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? உயிரோட வந்த அண்ணனை நிஜமாலுமே சாகணுமா?
அப்படி நடக்கணுமா வேண்டாமான்னு அவன் தான் தீர்மானிக்கணும். ஒரே அடியா பாசத்தை பொழிஞ்சு நீயும் உங்க அப்பனும் சேர்ந்துக்கிட்டு அவன் இங்கே இருக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. என்னாச்சு காவியா? நீ படிக்காம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் எதுவுமே எழுதல? எனக்கு படிக்கணும்னு தோணவே இல்லக்கா. படிச்சது ஞாபகமும் இருக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டுக்கு என்னதான் ஆச்சு? பிரச்சனையே வராம நம்ம வீட்ல ஒரு நாள் கூட இல்ல. எல்லா குடும்பத்திலயுமே பிரச்சனைகள் வரதான் செய்யும். நீ இத பத்திலாம் யோசிக்காம இருந்தா போதும். எல்லா வீட்லயும் இப்படிதான் நடக்கும்னு உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுல நடக்கிற சந்தோஷமான விஷயம் மட்டும்தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு கௌரி அக்காவோட கல்யாணத்தை கூட என்னால சொல்ல முடியாதுல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.